பாட்டை ரீரிலீஸ் பண்ணி திரும்பி இந்த பாட்டை ஒன்ஸ் மோர் போட விடல. இதுக்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த திருட்டு திராவிட மாடல் திமுக அரசு ஆட்சியில் இருக்கும். ஓகே ரிலாக்ஸ். நீங்க யாரு, எங்க இருந்து வரீங்க? நான் தற்கொலை. சிஎம் போன் பண்ணி தியேட்டர் ஆபரேட்டர்கிட்ட பேசிட்டேன், இங்க பார் அவன் ஒன்ஸ் மோர் கேட்பாங்க, நீ போடக்கூடாது அப்படின்னு மிரட்டிட்டாரு. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா, மூளை வளர்ச்சி குறைவான். எங்க அங்கிள் இல்ல சார், ஸ்டாலின் சார் தான் காரணம். மாத்திரை மருந்து சாப்பிட்டா சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிடுங்க. ஓகே, விஷயத்தை உங்க பேரண்ட்ஸ். ஓகே டாக்டர். எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு. ஆமாண்ணே. இங்க பாரு, நமக்காக அம்மட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. தலைபெரிய வெடிகள் ஆம்புலன்ஸ் பண்ணுங்கடா, நாங்க எடுக்கிறோம் கண்ணனுக்கு. நீ தொட்டு பாருங்க அண்ணனா, தொட்டுங்க ஒவ்வொரு வீட்டுல கட்டுங்கடா. மச்சான் உள்ள நிறைய பைத்தியம் வாய சம காமெடியா இருக்கு. வாங்கடா ஆத்தாளுக்கு வந்து அப்படி வாங்கடா, தலைபெரிய வெடிகள் நம்ம ஆளுங்க வாங்கடா. ஒருவேளை சினிமா பைத்தியமா இருப்பாங்களோ. என்னது பைத்தியமா? நீ மூடு, டென்ஷன் ஆகறான்னு பேச்சு போட்டு கூல் பண்றாராம். கன்ஃபார்மா 1000 கோடி தாண்டும் ப்ரோ. இல்லனா படம் வந்து தளபதி ப்ரோ அவன் கம்மியா சொல்றான். டேய் ஓரம்பா அப்படி 1 லட்சம் கோடி தாண்டும் ப்ரோ தளபதி படம். சரி அண்ணே, என்ன இல்ல போகும்போது அந்த பொண்ணு வீட்டு வழியா தானே போவீங்க? ஆமா. இல்ல போகும்போது அவசரத்துல ஜாக்கெட்ட மறந்துட்டு போயிடுச்சு, கொடுத்துட்டீங்கன்னா கரூர் சம்பவத்தை பொண்ணு ஜனநாயகன் ஷூட்டிங் நடந்துச்சுன்னா பேசுறாரு. ஏங்க அவர் வீரப்பனை வச்சு அரசியல் பண்ணி காசு வச்சு சுத்திட்டு இருந்தாரு, இப்போ இவன் காசு கொடுத்தாண்டி இவன் பின்னாடி நியாயத்தை பேசுங்க. கரூர்ல ஜனநாயகன் ஷூட்டிங் நடந்திருக்கு, அந்த இன்சிடென்ட்ஸில் ஜனநாயகன் ஷூட்டிங் நடந்திருக்கு நம்ம ஒரு கிளைம் வைக்கிறோம், அதில் வந்து ஃபுட்டேஜ் தான் இதுன்னு நம்ம சொல்கிறோம். பட் அணில்கள்லாம் என்ன முட்டு கொடுக்குறானுங்கன்னா, டே இது ஏஐடா, இது சிஜிஐடா, இது கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் சொன்ன அதே ஏஐயில் நாங்கள் இந்த வீடியோ போட்டு அனலைசிஸ் பண்ணியிருக்கோம். ஏஐயில் வந்து ரிசல்ட்டை பாருங்கள், ஒரிஜினல் வீடியோவை வச்சு தான் இந்த வீடியோவை கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு ஏஐ சொல்லுது. ஸோ ரெஃபரன்ஸ் வீடியோவை ஹெச் வினோத் எங்கே எடுத்தார்? இவ்வளோ பீப்புள்ஸ் கூப்பிட்டு ஒரு கேரவன் பஸ் வச்சு விஜய் மேலே வச்சு எந்த இடத்துல ரெஃபரன்ஸ் வீடியோ எடுக்கப்பட்டது? இதுக்கு எந்த அணிலாவது பதில் சொல்லணும். முட்டு கொடுக்குற எந்த அணிலாவது பதில் சொல்லணும். இது ஒரு ஷூட்டிங் தாண்டா, ஜனநாயகன் படத்துக்கான ஷூட்டிங் தாண்டான்னு நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன். ஒரு வயலும் வாய் திறக்கல. ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ. என் தம்பி பேசுறாப்புல பாருங்க, சாத்தியம் இல்லாததை நாங்கள் பேச மாட்டோம். ஏதா பேசுவ? தெலுங்கு டப்பிங் படத்துல பாலகிருஷ்ணன் தெலுங்கு டப்பிங் படம் பார்த்திருக்கேடா, இந்த பகவந்த் கேசரின்னு ஒரு படம் இருக்கலாம், அதை தான் அவர் ஜனநாயகன்னு மொழி மாற்றம் பண்ணிருக்காப்ல, மறுபதிப்பு பண்ணிருக்காப்ல. சத்தம் போடக்கூடாது. எவ்வளவு கேவலமானவன்டா நீ. அதுல பாலகிருஷ்ணா பெண்களின் பாதுகாப்பு, நோ காம்ப்ரமைஸ், அது நோ காம்ப்ரமைஸ், இதே மாதிரி பேசுவாப்ல. பாலகிருஷ்ணா தெலுங்கு படத்துல எப்படி வசனம் பேசுறாரோ அப்படியே பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்க. அதே டெய்லர், அதே வாடகை. திமுகவை திட்டுறதுக்காகவே ஒரு பொதுக்குழு கூட்டமா? அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். உங்களுடைய எல்லா அஜெண்டாக்களும் நீங்க ஏன் பதட்டப்படுறீங்க? நான் பயப்படல, நீ தைரியமா சொல்லு. அடுத்து தேர்தல் வர நோக்கி இருக்கு, தேர்தலுக்கு எப்படி வியூகம் அமைக்கணும், யார் கவலைப்படணும், இனி திட்டத்துக்கு எப்படி போகணும், யார் கவலைப்படணும்? நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? என்னடா முட்டாத்தனமா பேசுறீங்க? ஈவன் முதலமைச்சர் எல்லாம் இப்ப வரைக்கும் விஜய் பேரையே பயன்படுத்துறது இல்ல சார். பயம். தாவேகா தலைவர் பயம். அவங்க அப்ப என்னன்னா அந்த பேரை கூட நாங்க பயன்படுத்த மாட்டோம், எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்ல. ஆனா எடப்பாடி பழனிசாமி பேரை பயன்படுத்துவாரு, மோடி பேரை பயன்படுத்துவார். ஏன்னா எங்களுடைய நேரடி எதிரி. விஜய் எல்லாம் எங்களுக்கு ஒரு எதிரியே இல்லங்கிறது தான் திமுக நிலை. உன்னை எல்லாம் நான் மனுஷனாவே மதிக்கிறதுலடா, மைக்கேல் ரேட்டிங் தான் மதிக்கிறேன். நீங்க ஒரு ஜர்னலிஸ்ட் தானே, உங்க மனசாட்சியை கை வச்சு சொல்லுங்க, இன்னைக்கு அவருக்கு எத்தனை சதவீதம் இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் வாக்குகள் உயர்ந்திருக்கு? ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. மீடியா ஏய் சோளமுத்தா போச்சா, கேரியரின் உச்சம் சாப்பிட்டு வச்ச மிச்சம், சிங்கண்ணா முழங்கும் பாய போட்டா வழங்கும் அப்படின்னு இல்லாத டைலாக் எல்லாம் விட்டீங்கன்னா என்னாச்சு? நீ அரசியலுக்கு வராத வரைக்கும் உன் பாட்டோட 1 டே வியூ 20-25 மில்லியன் இருந்தது. ஆனா இப்போ நீ அரசியலுக்கு வந்த பிறகு, அதுவும் குறிப்பா மக்கள் மேல வச்சிருந்த மரியாதை எல்லாம் நீயே கெட்ட பிறகு, இப்போ உன் பாட்டோட 1 டே வியூ வெறும் 10-12 அவ்வளவுதான். சரியா? ஒருவேளை நீ அரசியல தூத்து மறுபடியும் ரிட்டர்ன் சிஎம்மாக போனாலும் உனக்கு பவுசு இருக்காது. அத்தோட நீ ஆஃப்வே அமைக்கணும், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் உன் சொல்லி முடிஞ்சு. பேசாம கோயிலுக்குள்ளேயே மணி அடிச்சுக்கிட்டு இருக்கலாம், புண்ணியமாவது கிடைச்சிருக்கும்.
அரசாங்க உத்தியோகத்துக்கு ஆசைப்பட்டு இங்க வந்து தெரு தெருவா வீதி வீதியா குட்டி ஐஸ்கார மாதிரி மணி அடிச்சுக்கிட்டு இருக்கு. மக்கள் இன்னைக்கு ஒட்டு மொத்தமும் தெளிவா இருக்கு. ஒட்டுமொத்த இளைய சமூகம் இன்னைக்கு அவர் பின்னாடி நின்னுகிட்டு இருக்கு. இப்ப என்கிட்ட சில பேர் கேட்கறாங்க, விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் ஓட்டா மாறுமான்னு. நான் சொல்றது என்னன்னா, அவங்களுக்கு எல்லாம் கேள்வியே தப்பு. அவருக்கு வரக்கூடிய கூட்டத்துல எத்தனை பேருக்கு ஓட்டு இருக்கு? ஓட்டர் சைடு வாங்கிட்டேன் நண்பா. நானும் வாங்கிட்டேன் நண்பா. நானும் ஓட்டர் ஐடி வாங்கிட்டேன் நண்பா. அப்ப இவனுக்கு என்னைக்கு ஓட்டு ஐடி வாங்கி என்னைக்கு ஓட்டை போட்டு என்னைக்கு தன்னனை செய்யமாக்கணும்னு தெரியலையே. அப்போ பல பேருக்கு ஓட்டுலாமா? அட பாங்களா, நீங்க வந்து சொல்லிக்கிறேன் டிவிகேவா டிஎம்கேவா சொல்லிக்கிறேன். ஓட்டு ஐடி வாங்கணும். மக்கள் இன்னைக்கு ஒட்டு மொத்தமும் தெளிவா இருக்கு. ஒட்டுமொத்த இளைய சமூகம் இன்னைக்கு அவர் பின்னாடி நின்னுகிட்டு இருக்கு. ஒட்டுமொத்த தமிழக மக்களும் அவரை நம்புறாங்க. இளைய சமுதாயத்தை தூண்டி விடுறீங்க சார். யாருக்கு? அவங்க அமைதியா இருக்கிறவங்கள தூண்டி விடுறாரு ஆதவர்ஜுனா. சரி, அந்த நாய் காலையில செருப்படி 5 நிமிடம் சொல்லி வை. அங்க புறமுதுக காட்டிட்டு ஓடாம கடைசி வரைக்கும் என் கூட இருப்பீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க. என்ன கேப்பு? ஓ, இந்த கேப்பு தான் எனக்கு வைக்க போற ஆப்பா. சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்கு. சிபிஐ விசாரணையே தொடங்கிட்டாங்க. சோ விசாரணை முடிவு வரட்டும். அதுக்கு முன்னாடி கையை வச்சு பாருங்க. அவர் என்ன சாதாரண ஆளா? கையை வச்சீங்கன்னா இளைஞர்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வீதிக்கு வருவாங்கன்ற ஆயுதெழுத்து மாதிரினா, அப்ப இளைஞர்கள் நீங்க எப்படி வழி நடத்துறீங்க? தூண்டி விடுறீங்க சார். இவன் என்ன பண்ண சார்? இது என்ன புரட்சிக்கு? இப்ப விஜயை கைது பண்ணா புரட்சியா? விஜய் சுதந்திர போராட்ட தியாகியா? என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல செருப்பா பிக்கிறாங்க. ஏன் புரட்சி வரணும்? புரட்சி வரக்கூடிய நேரங்க இது. வரலாற்றை மாற்றி அமைக்கக்கூடிய நேரம். நீ வேற புரியுதுங்களா? இது மக்களுக்கான கடைசி வாய்ப்பு. இத பயன்படுத்தி தான் ஆகணும் மக்கள். தமிழ்நாட்டுல இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது. மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. பாதிக்கப்படும் போது நாய் கூட விளையாடிட்டு போட்டோ போட்டுட்டு இருப்பாரா? வாரிசு அரசியல்ல வந்தவங்களுக்கு எப்படிங்க மக்களோட வழி தெரியும்? நாய் கூட போட்டோ போட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. அவர் அப்படியே விளையாட சொல்லுங்க. 2026 அப்புறம் இல்ல, ஆயுசு முழுக்க நாய் கூட விளையாடிட்டு இருக்கலாம். பிரச்சனையே கிடையாது. இதே மாதிரியான ஒரு துணியில தான் ஒரு ட்வீட் போட்டிருந்தார் ஆதவர்ஜுனா. அப்புறம் அந்த ட்வீட்டை டெலீட் பண்ணாரு உடனடியா. அது சொல்லுவாங்க, சொல்லி இருக்கோம். என் தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, எல்லாம் தான் ஓடுது. சரி, அடுத்த கேள்வி. ஒரு பொதுக்குழுல, ஒரு கட்சியோட பொதுக்குழுல நிறைய உட்கட்சி விவகாரங்களை பத்தி பேசலாம், தீர்மானங்களை நிறைவேற்றலாம். ஆனா இந்த மாதிரியான பதங்களை பயன்படுத்துறது ஒரு சரியான அணுகுமுறை தானா? தைரியமா மீடியால தானே பேசியிருக்காரு. அதை அப்படி பேசலாமா? ஒரு பொதுக்குழு பேசலாம். இல்ல, அவங்க கட்சியில நடக்கக்கூடிய பொதுக்குழுல அவர் இதை தான் பேசணும், அதெல்லாம் பேசணும்னு கௌதமோ ஜலீலோ எழுதி கொடுக்க முடியாது. நக்கல பாத்தியா? கேள்வி கேட்கலாம். ஏன் இப்படி பேசுறீங்க? ஒரு மக்கள் பிரதிநிதி, முன்னாள் அமைச்சர், அவர் செந்தில் பாலாஜி தான். சரி, அவர் ரவுடின்லாம் விமர்சிக்கிறது சரிதானா? நாங்கெல்லாம் ராவான ரவுடி. அவர் எதனால சொன்னாருன்றத கேள்வியை கேளுங்க. ரவுடித்தனம் என்ன பண்ணாருன்னு சொல்லி கேளுங்க. சவுக்கு சங்கர் உங்களை போட்டு கிளின்னு கிழிச்சாரு. அப்போ உங்களுக்கு தெரியலையா? இப்ப அவன் உன்கிட்ட கேட்டானா? தேவையில்லாம அதை பண்ணாத எதுக்கு சொல்லுற? பாட்டிலுக்கு 10 ரூபாய் ஏன் வாங்குறீங்க? நீங்க சொன்னீங்கல்ல, அஜெண்டா போட்டீங்கல்ல, ஜியோ போட்டீங்கல்ல, கடைகளுக்கு 10 ரூபாய் வாங்க கூடாதுன்னு. எல்லா கடையிலும் விதிமுறைகளை மீறினா ரவுடி. கரெக்ட் தான். வேற என்ன? சாமானியன் மீறினா அரசு நிர்ணயிக்கிற ஒரு டிக்கெட் விலையை விட அதிகமா தன்னுடைய ரசிகர்கள் கொடுத்து வாங்குறத ஒரு நடிகர் ஊக்குவிக்கிறாருன்னா அது ரவுடித்தனம் இல்லையா? நான் ரவுடித்தனம். ரவுடி தான். வேற என்ன சொல்லணும்? கூட வந்தவனே கன்ஃபார்மா சொல்லிட்டா. தூக்கி உரசி அப்படிலாம் உரசி எங்கேயுமே இருந்து எல்லாம் சொன்னாங்களா? அட உள்ள புல்லு கம்பிடா. யாராவது இருக்கீங்களா? காப்பாத்துங்க. ஐயோ, இப்படி மாட்டிக்கிட்டாரே. நான் அவ்வளவுதான் நினைக்கிறேன். அப்படி சொல்லாதீங்க. உங்களை கண்டிப்பா காப்பாத்திடலாம். எல்லாத்துக்கும் கடவுளே, நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்ல. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நிறைவேற்று. ஒரே ஒரு வரம் தருகிறேன். என்ன வேண்டும்? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கல. மண்டல மட்டும் அடிச்சிடாத. குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.